ஹாய், கங்கா கிச்சன் வாங்க. இன்னைக்கு நம்ம ஒரு கடையில் தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். எண்ணெய் கடையில் இது பாசி பருப்புங்க. நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் வெஜிடபிளாக எடுத்து வச்சுருக்கேன். இங்கே வெறும் கத்திரிக்காய் தான், வெங்காயம் தக்காளி தான். வீடியோ போடலன்னு எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. 20 நாள் மேலே ஆயிடுச்சு நாங்கள் வீடியோ போட்டு. எங்கள் வீட்டில் ஒரு டெத் ஆகிடுச்சு, அதனால் எங்களால் வீடியோ போட முடியல. எல்லாம் பக்கத்து வீட்டில் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன். தேங்க்யூ. பாருங்க, ஒரு வெங்காயம் 3 தக்காளி, கத்திரிக்காய் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம எல்லாம் கட் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு அலசி வச்சுட்டேன். இப்போ நம்ம கத்திரிக்காய் கட் பண்ணால் தண்ணியை வைக்கக்கூடாது, அதனால் கட் பண்ணி நான் தண்ணியில் போட்டுருவேன். பொடிசாக நம்ம பெருசாக கூட கட் பண்ணிக்கலாம். ஏன்னா கத்திரிக்காயெலாம் ஒரு விசிலில் வெந்துடும். நம்ம பாசி பருப்பு இதை ஒரே விசில் தான் வைக்க போகிறோம். நல்லா வெந்துடும், அதனால் கொஞ்சம் பெருசு சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். எப்போவுமே கத்திரிக்காய் நம்ம கட் பண்ணால் தண்ணியில் தான் போடணும். ஏன்னா அது ஒரு மாதிரியாக கருன்னு ஆகிடும். அதனால தான் நம்ம கத்திரிக்காய், அதுவும் நம்ம அரிசி கழுவுன தண்ணியில் போட்டோம்னா இன்னும் அந்த கத்திரிக்காய் வாடாமல் நம்ம எப்படி ஃப்ரெஷ்ஷாக போடுறோமோ அப்படியே இருக்கும். இது சின்ன டிப்ஸு தாங்க உங்களுக்கு. வெங்காயத்தை கட் பண்ணிக்கலாம். அப்போல்லாம் எங்கள் அம்மாலாம் அரிசி கழுவுனாங்கன்னா அந்த தண்ணியில் தான் காய் எல்லாமே கட் பண்ணி வெங்காயத்தெல்லாம் அலசி போட்டுப்பாங்க. அந்த தண்ணி வீணாகவே ஆகாது. இப்போல்லாம் நம்ம அரிசி தண்ணியை சிங்கிலே கழுவி ஊற்றிடுவோம். நான் நிறைய யூஸ் பண்ணிப்பேன். சிக்கன் மட்டன்லாம் வாங்கினோம்னா ஃபிஷ்ஷெல்லாம் அந்த அரிசி கழுவுன தண்ணியில் தான் நான் அதை க்ளீன் பண்ணிடுவேன். கழுவுனோம்னா அது அந்த வாடெல்லாம் வராது. நம்ம பச்சை மிளகா அப்படியே போட்டால் பரவாயில்ல, வெந்துடும். ஆனால் இருந்தாலும் நான் கட் பண்ணிடுறேன். இது காரமே இல்லைங்க, அதனால தான் நிறைய பச்சை மிளகா போடுற மாதிரி இருக்குது. அதனால் நிறைய பச்சை மிளகா போடுறாங்கன்னு நினைக்காதீங்க. இருந்தாலும் அது பச்சை மிளகா காரம் இல்லை. நேற்று சட்னி அரைச்சி பார்த்தீங்களா, காரமே இல்லை. சரி, அதனால தான் ஒரு 5 பச்சை மிளகா போடுறேன். நம்ம மிளகாத்தூளும் கொஞ்சம் கூட போட தான் போகிறோம். தக்காளி பெருசாக இருந்தால் பரவாயில்ல, அது வெந்துடும். அவ்வளோ வெங்காயம் தக்காளி எல்லாமே கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பூண்டும் உரிச்சிக்கலாம். ஒரு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதையும் உரிச்சிக்கலாம். இது ஒரு வாரமாக இருக்கட்டும். பூண்டு கொஞ்சம் பெருசாகவே இல்லை, சின்னதாக தான் இருக்குது. பரவாயில்ல, நான் தேடி எடுத்துன்னு அந்த உரிக்கிறதுக்காக பெருசாக பாருங்கள். பசியை உச்சி வைக்கணும்னு பார்த்தேன், மறந்துட்டேன். இவங்க எல்லாத்தையும் கடவுளும் உச்சின்னு வந்துடலாம். அதெல்லாம் முடிஞ்சிச்சிங்க. பூண்டெல்லாம் உச்சி வச்சு அவ்வளோதான். இப்போ நம்ம குக்கர் எடுத்துன்னு வந்துட்டு அதில் எல்லாம் போட்டுடலாம். ஃபஸ்ட்டில் பாசி பருப்பு போட்டுக்கிறேன். பாருங்க, அரை மணி நேரம் நல்லா ஊறியுது. நல்லா க்ளீன் பண்ணிட்டு தான் ஊற வச்சேன். அது எல்லாத்தையும் அப்படியே போட்டுக்கலாம். இப்போ அது கூட கத்திரிக்காய் போட்டுடலாம். நான் பெருசாக தான் கட் பண்ணிக்கிறேன். அது வெந்துடும். அது இப்போ தக்காளி வெங்காயம் போட்டுடலாமா? நம்ம பூண்டு தக்காளி வெங்காயம் எல்லாம் ஒன்றா தான் போட போகிறோம். பாருங்க, வெங்காயம் பெருசாக தான் இருக்குது. எல்லாமே நல்லா வெந்துடும். அதனால தான் நான் எல்லாத்தையும் பெருசாக கட் பண்ணியிருக்கேன். பூண்டு கூட பாருங்கள், முழுசாக போட்டுருவேன். அவ்வளோதான். மிளகாத்தூள், மஞ்சத்தூள் தான். ஏன்னா நம்ம என்ன தான் பச்சை மிளகா போட்டால் கூட காரம் கம்மியாக தான் தெரியும். ஏற்கனவே அந்த பச்சை மிளகா காரமே இல்லை. அதுக்காக 6 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். இப்போ ஒரு 6 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தாங்க. இப்போ அந்த ஊற வச்ச பருப்பு ஊற வச்சிடல அந்த பாத்திரம், அந்த கப்புலேயே நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். 2 கப்பு தண்ணி வச்சுக்கிறேன். இதே போதும். கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அந்த கடையில். இப்போ அதுக்கு தேவையான உப்பு நான் இப்பயே போட்டுறேன். நம்ம பார்த்துட்டு லாஸ்ட்டில் போட்டுக்கலாம். இப்போ குக்கர் மூடி நம்ம கேஸில் வச்சிடலாம். நம்ம கேஸில் வச்சுட்டா கூட ஒரு விசில் போதும். இது ரொம்ப நேரம் விடக்கூடாது. ஏன்னா பாசி பருப்பு ஒரே விசிலில் வெந்துடும். இருங்க, ஸ்டவ் சரியாக ஏறில்லை. இது
அவ்வளோ ஓகேங்க. இப்போ ஒரு விசில் வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஒரு விசில் வந்துச்சு, இறக்கிறேன். இப்போ ஓப்பன் பண்ணிடலாமா? அவ்வளோதான் பாருங்க, நல்லா வெந்துருக்குது பார்த்தீங்களா? பாருங்க, கத்திரிக்காயெலாம் நல்லா வெந்துருக்கு பாருங்கள். இப்போ மத்து போட்டு சும்மா ஒரு கடைக்கு கரைஞ்சிடலாம். இது ரொம்ப சாஃப்டாக கரையணும்லாம் கிடையாது, துவரம்பருப்பு மாதிரி. இது பாசிப்பருப்பு இப்போ மெலிசாக இருக்கும், அதனால் சும்மா அந்த கத்திரிக்காயெலாம் கடையணுன்றதுனால வெங்காயம் தக்காளி நம்ம போட்டுருக்கோம்ல, பச்சை மிளகாயெல்லாம் அது சும்மா ஒரு கடைஞ்சிட்டு அப்படியே விட்டால் போதும். நம்ம இப்போயே நல்லா வாசனையாக இருக்கும். இன்னும் தாளிப்பு கொடுத்துட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம சுகர் பிபி இருக்கிறவங்களாம் கூட நிறைய பேர் இப்போ இந்த துவரம்பருப்பு சாப்பிட்டாலும் டைஜஸ்ட் ஆக மாட்டேதுன்றாங்க. அதுமாரி ஆள்லாம் நீங்கள் இந்த பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க, அவ்வளோ நல்லது உடம்புக்கு. அப்போல்லாம் எங்கள் அம்மாலாம் பாசிப்பருப்பு சாம்பார் தான் அதிகமாக வைப்பாங்களே, துவரம்பருப்புலாம் நிறைய யூஸ் பண்ணவே மாட்டாங்க. ஆனால் முழு பருப்பு தான் அப்போ நிறைய வைப்பாங்க. காராமணி சாம்பார் நிறைய சாப்பிட்ருக்கோம் நாங்கள். காராமணி வறுத்துட்டு அது சாம்பார் வைப்பாங்க, நல்லாயிருக்கும். இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் நம்ம. ஏன்னா பாத்திரம்லாம் மாற்றலை நான், இது சின்ன கிண்ணம் வச்சு அதுவே தாளிச்சிக்கிறேன். கடுகு சீரகம் மட்டும்தான் நான் இதில் போட போகிறேன், வேறு எதுவும் போடல இந்த தாளிப்புக்கு. அவ்வளோதான், இருங்க சீரகம் ரெண்டு போட்டுறேன். சீரகம், கடுகு, காஞ்ச மிளகாய், ஒரு 2-3 பல் பூண்டு நல்லா தட்டி வச்சுருக்கேன், அது போடுறேன். ஏன்னா பூண்டு நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம், இருந்தாலும் எண்ணெயில் வதக்குனா அந்த வாசனையாக இருக்கும். நம்ம வடகெல்லாம் அப்போல்லாம் போட்டு தாளிச்சோன்னா நல்ல வாசனை வரும் பார்த்தீங்களா, அந்த வாசனை இதில் கிடைக்கும் நமக்கு. நான் கருவேப்பிலை கொத்தமல்லி லாஸ்ட்டில் போட்டுக்கிறேன், அதனால் இப்போ எண்ணெயில் போடலை. அதுதான் தாளித்து அந்த பாத்திரத்துலேயே ஊற்றலாம். பாருங்கள், நம்ம பாத்திரமும் வேஸ்ட் ஆகுது. இன்னொரு பாத்திரம் இது தாளித்து ஊற்றிட்டோம்னா, எண்ணெய் கொஞ்சமாக தான் வச்சுருக்கேன் நான், காலைல டிஃபனுக்கு தான் இது. இப்போ அப்படியே அடுப்பில் எடுத்து வச்சிடலாம். இது ஒரு கொதி குச்சா போதும், சும்மா சலன்னு ஒரு கொதி வச்சுச்சேன்னா போதும். ஆனால் இப்படியே சாப்பிட்டா அது ஒரு மாதிரியே பச்சை வாசனை வரும். அதனால நம்ம அது ஒரு கொதி கொச்சி பிறகு தான் சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஏன்னா குக்கரில் நம்ம ஆவி வைக்கிறதுனால அது டேஸ்ட்டாக இருக்கும், இருந்தாலும் அது ஒரு மாதிரியே வாசனை வரும், பச்சை வாசனை. அதுக்காக தான் நம்ம இப்போ கொதிக்க வைக்கிறது. நம்ம கீரை மட்டும்தான் கொதிக்க வைக்காமல் செய்கிற சமையல், மற்றதெல்லாம் நம்ம தாளித்து ஊற்றி கொதிக்க வச்சு சாப்பிட்ணும். சட்னிலாம் கூட நம்ம கொதிக்க வைக்க மாட்டோம். பார்த்திங்களா, நல்லா சலன்னு கொதிக்குதா? இப்போ கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுடலாம். கொஞ்சம் பெருங்காயம் போட்டுறதுக்கு முன்னாடி, பெருங்காயம் நான் கட்டி பெருங்காயம் போடலை, பாருங்க தூள் பெருங்காயம் தான் போடுறேன். அதனால தான் உங்கள்கிட்ட காட்டினேன். ஜிஆர்டி ஜிகேவா அது அப்போத்துலேருந்து அந்த பெருங்காயம் நல்ல வாசனை வந்து பாருங்கள். அந்த தூள் தாங்க, இந்த பருப்புனாவே பெருங்காயம் அந்த போட்டாவே அது வாசனை தூக்கல் தான். இவங்க கருவேப்பிலை கொத்தமல்லியும் போட்டாச்சு. இப்போ ஒரு கலக்கி அப்படியே மூடி வச்சுடுவோம். அப்புறமா அடுத்த பக்கத்தில் தோசைக்கல் வச்சுட்டு நான் அதுக்காக தோசை ஊற்றிடுறேன். அவ்வளோதான், முடிஞ்சிச்சுங்க. குடிக்க தண்ணி போட்டிருக்கேன், அதை இறக்கி நான் தோசை வச்சுறேன். தோசை ரெடி ஆயிடுச்சு. இப்போ பரிமாறி நம்ம சாப்பிட்லாமா? வாங்க, எல்லாருமே காலையில் சாப்பிட்லாம். இந்த கடையில் அவ்வளோ நல்லா இருக்குங்க, சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும், தோசைக்கு, இட்லிக்கு. இப்போ எங்கள் சாதத்துக்கு கூட நம்ம இல்லைன்னா ரசம் வச்சுன்னு தொட்டுக்குன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். அது வெறும் கோதுமை தோசை இருக்குல்ல, அது நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு தோசை ஊற்றிட்டு இந்த கடையில் வைங்களா, அவ்வளோ நல்லாயிருக்கும். நிறைய வாட்டி நான் அதுதான் செஞ்சுருக்கேன், அவ்வளோ சூப்பராக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தானா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு. தேங்க்யூ.